ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனா அரசியலுக்கு நம்மள பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சுதான் இங்க ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அன்பு? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அமித்ஷா எகைன் அண்ட் எகைன் தமிழ்நாடு விசிட் பண்றாரு, மதுரைக்கு வந்திருக்காரு. ரொம்ப நெடிய ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. ஆளும் அரசு, திமுக அரசு எதிர்த்து காட்டமான சில விமர்சனங்கள், பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அவர் பேசின எல்லா விஷயத்தை தாண்டி குறிப்பா 2 விஷயத்தை ஹைலைட் பண்ணி அதை பத்தி நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதாவது ஜூன் 22 முருகர் மாநாடு, ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒரு புள்ளியில இணையணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2026 பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டா பாக்குறேன். நீங்க இது எப்படி பாக்குறீங்க சார்? அன்பு, உங்களுக்கு ஒரு நெய்க்கடை கதை தெரியுமா? ஒருத்த ஊர்ல ஒரு சின்ன கடை வச்சிருந்தான். நெய் வியாபாரம். 1 கிலோ இந்த ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்றான். திடீர்னு ஏத்தாப்புல இன்னொரு கடை. அவன் 1 கிலோ நெய் இவ்வளவு ரூபா, 300 ரூபா அப்படின்னு சொல்றான். உடனே இவன் 280 ரூபா அப்படின்னு இவன் குறைக்கிறான். அவன் உடனே 260 ரூபான்னு குறைக்கிறான். இவன் உடனே 240ன்னு குறைக்கிறான். அவன் 220ன்னு குறைக்கிறான். தொகுதி பங்கீடு மாதிரி. ஒரு பெரியவர் வர்றாரு. என்னப்பா நீ, அவன் பெரிய கடை, அவனோட எல்லாம் நம்ம போட்டி போட முடியாத, நீ பாட்டு குறைச்சிக்கிட்டே போறிய, இது சரியில்லை, இந்த போட்டி உன்னை அழிச்சிரும், இதோட நீ நிறுத்திக்கன்னு அவரு அட்வைஸ் பண்றாரு. இந்த கடைக்காரன் சொல்றான், நான் நெய்யே விற்கலிங்க, அவன் எவ்வளவுதான் குறைக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி நான் போர்டை தான் மாத்திட்டு இருக்கேன். இதுல அட்வான்டேஜ் பாருங்க, ஊர் பூரா என் சொந்தக்காரங்க தான், மாமா, மச்சான், ஒய்ஃபு, எல்லாரும் குறைஞ்ச விலைக்கு அவன்கிட்ட நெய் வாங்கிட்டு இருக்காங்க. இதாங்க அட்வான்டேஜ். அரசியலுக்கு இது அப்படியே பொருந்தும். நீங்க அதிகப்படியான சீட்டுகளை வாங்குவதற்கு பேர வலிமைக்கு ஒரு பூஸ், அதாவது நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறோம், ஆகா நம்ம கட்சி கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் என்கிற பிரமையை ஏற்படுத்துதல். தேமுதிக ஒரு பிரமையை ஏற்படுத்துது, பாமக ஒரு பிரமையை ஏற்படுத்துது, பிஜேபி இதுல பலியாகுது. அடிப்படையில யோசிச்சு பாருங்க. கூட்டணிங்கிறது எப்ப முடிவாகும்? தேர்தலுக்கு முன்னாடி தானே. தேமுதிகவே நாங்க ஜனவரி மாசம் தான் முடிவெடுப்போம்னு அமித்ஷாட்டே சொல்றாங்க இல்லையா? இல்லைன்னா மதுரை கூட்டத்தில் அமித்ஷாவோட எல்லா தலைவர்களும் கலந்துட்டு இருக்கணும். பாமகவும் கலந்துருக்கணும், தேமுதிக கலந்துருக்கணும், டாக்டர் கிருஷ்ணசாமி கலந்துருக்கணும். யாருமே கலந்துக்கல எக்ஸப்ட் அதிமுக. அதிமுகவும் கூட்டத்தில் கலந்துக்கிடல. செல்லூர் ராஜுவும் திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பாவும் யாருக்குமே தெரியாம ஏர்போர்ட்ல போய் அமித்ஷாவுக்கு ஒரு மாலை மரியாதை பொன்னாடை பொருத்திட்டு வந்துட்டாங்க. அப்போ ஊருக்கு முந்தைய அதிமுக ஏன் கூட்டணி வைத்தது? ஏன் பிஜேபி அந்த கூட்டணியை ஒத்துக்கிடுச்சு? இப்போ இன்னைக்கு பிஜேபி 50 சீட்டு கேட்கறதா சொல்றாங்க. 50 சீட்டு எப்படி அதிமுக கொடுக்கும்? கொடுத்தா மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட என்ன சீட்டு இருக்கும்? இதை பயன்படுத்தி தான் இவர் அந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அதாவது இப்ப அதிமுகவுக்கு போறதுக்கு வேற வழியே இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் புதுசா சேர்றாங்க. ஒருத்தர் IAS ஆஃபீஸருங்க. நான் முதல்ல புதிய தலைமுறை, அன்றைக்கு புதிய தலைமுறை விவாதத்தின் போதே இது சொன்னேன். அவர் ஜான ஆரோக்கியசாமிக்கு ரொம்ப க்ளோஸ். காலங்காலமாவே அவர் விஜய்க்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஸ்பார்க் மீடியான்னு ஒரு சேனலுங்க, ஒரு மீடியா வெப்சைட் மாதிரி. அவங்க பெரிய அளவுக்கு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. IAS ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு எப்படி நீ ஒரு கட்சிக்கு அட்வைஸ் பண்ணலாம்? கடைசியில் அவர் ரிசைன் பண்ணி பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணி இப்போ ஒரு 2-3 வாரம் இருக்கும். இன்னைக்கு விஜய் கட்சியில் அபிஷியலாக சேர்றாரு, பெரிய பதவி கொடுக்குறாங்க. கூடவே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, மயிலாப்பூர் எம்எல்ஏ ராஜலட்சுமி, தராசுக்கு அவங்க வழக்கறிஞராக இருந்தவங்க, அதிமுகலேருந்து பிஜேபி போய் பிஜேபியிலேருந்து இப்போ ரிட்டர்ன் பேக் டு டிவிக்கு. அது கூட இன்னும் திமுக பழைய எம்எல்ஏக்கள்னு சொல்றாங்க, அவங்க சரியா எனக்கு தெரியல. அப்போ
விஜய் அப்ப இங்க வரப்போறதே இல்லைன்னு இதுல தெளிவாகுதுல்ல. விஜயை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் கொடுத்து புதியவர்களை உள்ள இழுத்து தன் கட்சியை பலப்படுத்துறாரு. அவங்களுக்கு ஏதாவது ப்ராமிஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல இந்த சீட்டு கொடுப்போம்னு ப்ராமிஸ் கொடுக்கணும். அது பிறகுதானே அவங்க வருவாங்க. இப்ப மயிலாப்பூர்ல ராஜலட்சுமி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும்ல திருப்பி, அப்பதானே அவங்க வருவாங்க. அப்ப மயிலாப்பூரை குறி வச்சு பணியாற்றுகிற பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ எப்படி அது சாத்தியப்படும்? அப்ப அந்த கூட்டணிக்குள்ள எப்படி வந்து விஜய் போவாரு? சோ கடைசியில லெப்ட் எதுன்னா அதிமுகவும் பிஜேபியும் மட்டும்தான். மெய்க்கிட வியாபாரம். இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணும்னா கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு. அதிமுக பிஜேபி சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. நேத்தீங்கன்னா சன் நியூஸ்ல உடனே இமிடியட்டா அவர் அமித்ஷா பேச்ச அப்படியே போட்டு அது ஹிந்தி வார்த்தையை புரிஞ்சு நான் பதில் சொன்னேன். இது வந்து என்டிஏ கூட்டணின்னு அவர் சொல்லவே இல்லை. அதிமுக பிஜேபி ரெண்டு கட்சியும் சேர்ந்துன்னு தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கமாவை இனிமேல் எங்க போடுறதுன்னு இடம் தேடணும். இன்னும் சில இடத்துல அமித்ஷா சொன்னாரு, மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுறதுன்னு சொன்னாரு. அதிமுக கூட கட் பண்ணிட்டு சொன்னாரு அவரு. அதையும் கவனிக்க வேண்டியது. அதாவது அவரு பல உதாரணம் சொல்லும்போது மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் சொல்றாரு. மேற்கு வங்கத்திலேயே வந்து பிஜேபியோட அந்த கோர் கமிட்டி மீட்டிங்ல அமித்ஷாவோட இந்துத்துவா இதுதான் வந்து மேற்கு வங்கத்துல ஆட்சியை கைப்பற்றணும்னு அவரோட வியூகத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியதுங்க. எல்லாம் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் பெரிய செய்தி வந்திருந்தது. அது வந்து இங்க பருப்பு வேகாது மேற்கு வங்கத்துல, வெறுமனே வந்து மம்தாவை அட்டாக் பண்றதுனால மட்டும் மேற்கு வங்கத்துல ஓட்டு விழாது, இங்க நீங்க வந்து சித்தாந்தம் சார்ந்த வேற அரசியல் வேணும் அப்படின்னு பிஜேபி மையக்குழு கூட்டத்துல அமித்ஷா கருத்துக்கு எதிர்கருத்து. பிஜேபி பெரிய தலைவர்கள் தான். மேற்கு வங்கமும் தமிழ்நாடு வேற வேறே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்துங்க உசிலம்பட்டியில வங்காள மொழியில மீட்டிங் போடுவாங்க. அது வங்க மொழியில பேசுவாருங்க தலைவர். ஏன்னா அவர் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தலைவர் வருவார். ஃபார்வர்ட் பிளாக் அங்கே அவ்வளோ செல்வாக்கு வெஸ்ட் பெங்காலில். இங்கே ஃபார்வர்ட் பிளாக் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரெல்லாம் வந்து நேற்று அமித்ஷா சொன்னார் இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் உசிலம்பட்டியில் கூட்டம் போட்டு வங்க மொழியில போஸ்டர் அடிச்சு கல்கத்தால இருந்து வந்து தலைவர் வங்கத்தில் பேசுவார், வங்க மொழியில பேசுவார். ஹிந்தியில கூட கிடையாது, இங்கிலீஷ்ல கிடையாது. அதுக்கு ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து 57, 58 கால கதை. அமித்ஷாவுக்கெல்லாம் இது தெரியுமானே எனக்கு சந்தேகம் தான். அமித்ஷான்னு இல்லை, இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற பல தலைவர்களுக்கு இந்த கதை தெரியாது. சும்மா வந்து பசுமன் தேவரையா பேரை சொன்னா அப்படியே முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் வந்துடும். நயனார் நாகேந்திரன் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்னா முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் வந்துடும். ரொம்ப பைத்தியகாரத்தனமான சிந்தனை. சரி, கம்யூனிட்டியில இருக்கிறதுனால கம்யூனிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. கம்யூனிட்டிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? எப்படி கம்யூனிட்டி ஐக்கானா திகழ்ந்தீங்களா? பிள்ளைமாரா பிறந்தா பிள்ளைமார ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துருமா? அது எப்படி வரும்? ஆனா அமித்ஷா அப்படி நினைக்கிறாரு. அதுக்கு இங்க வந்து இங்க கோர் கமிட்டியில மேற்கு வங்க கோர் கமிட்டி மாதிரி இங்க மாற்று கருத்து வைக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாடு பிஜேபியில இல்ல. அதான் சிக்கல். மாற்று கருத்து வச்சு டேட்டாவோட சொன்னா அவரு புரிஞ்சுக்குவாரா இருக்கும். அப்ப ரெண்டே ஆயுதம் தான். ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி இந்துக்கள்லாம் ஒன்றுபடணும், முருகன் மாநாடு. அது ஏற்கனவே சீமான முருகன் மாநாடுலாம் நடத்தி முடிச்சு அவர் வேல் வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஏன்னா நீங்க மத ரீதியா இங்க வாக்காளர்களை ஒன்றிணைக்கவே முடியாது. அப்புறம் தனிப்பட்ட ஒரு தலைவர் எதிர்ப்பு, அதாவது இந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு, ஒரு காலத்துல அது கலைஞர் எதிர்ப்பா இருந்தது. அதுவும் இங்க ஈடுபடாது. மேற்கு வங்கத்துல எப்படி வெறும் மம்தா எதிர்ப்பு மட்டுமே ஓட்டை வாங்கி தராதோ, எப்படி வந்து இந்துத்துவா அணிதிரட்டுதல் மட்டுமே ஓட்டை வாங்கி தராதோ, அதே தானே தமிழ்நாட்டிலேயும் நிலைமை. அப்ப நெய்க்கடல நீங்க போர்டை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். நீங்களும் அழிஞ்சீங்க, மற்றவங்களும் அழிஞ்சாங்கிற கதையில் தானே அது ஓடுது. பாமகவே அதை நம்ப தயாரா இல்லைங்களேங்க. தேமுதிகவே அதை நம்ப தயாரா இல்லையே. இன்னும் அவங்க வெயிட்டிங்ல எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து ஆட்சியை பிடிக்கிறது? கூட்டணி எங்க இருந்து வந்து அது ஆட்சிக்கு வரப்போகுது? அமித்ஷா உண்மையிலே பகல் கனவுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், அந்த கூட்டணி கட்சி பற்றி அவர் பேசும்பொழுது ஏற்கனவே இந்த மேடையில பேசினாரு. அதிமுக பாஜக கூட்டணி மலர செய்யும் பொழுது இந்த மேடையில பேசினாரு. ஒரு 3 நாளுக்கு பிறகுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அது குறித்து அதுல இருக்க முரண்பாட்டை விளக்கி ஒரு விளக்கமே கொடுத்தாரு. திரும்பவும் அமித்ஷா அந்த டே 1 ஸ்டாண்ட்ல இருந்து மாறாம இருக்காரு. அதையே திரும்ப பேசுறாரு. அதிமுக வட்டாரங்கள் அமைதியா இருக்காங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னதான் இபிஎஸ் என்னதான் இதை பத்தி யோசிக்கிறாரு? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் கமாவை எங்க போடுறதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு பேசுவாருங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஃபுல்லா கேட்டுட்டு கமாவை ஏதாவது ஒரு இடத்துல போடணும், கமாவோ செமிக்கோலனும், அது பிறகு அது ஓடிட்டு இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அறிவிக்கப்பட்டது.
அப்ப என்ன சொன்னாங்க, 2 கட்சிக்காரங்களும் ஒருவர் இணக்கமாக பணியாற்றி போராட்டங்கள் எல்லாம் ஒன்றாக கலந்து கொண்டு பழைய வெறுப்பு உணர்வு எல்லாம் மறந்து கூட்டணி வந்து இப்ப சிறப்பாக செயல்படுவதற்கு தான் இவ்வளவு முந்தியே சொல்லிட்டோம். இதானே சொன்னாங்க. மாசம் எத்தனையாச்சு? 2 மாசம் முடிய போகுதுங்க. இது வரைக்கும் ஏதாவது போராட்டத்துல ஒன்னா கலந்துகிட்டு இருக்காங்களான்னா கிடையாது. அவங்க தனியா நடத்துறாங்க, இவங்க தனி நெய்க்கடை, அவங்க தனி நெய்க்கடை போர்டை மட்டும் தான் மாத்திட்டு இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில இனிமேலும் அந்த இணக்கம் ஏற்படுமான்னு தெரியல. பிற கட்சிகள், வரக்கூடிய பிற கட்சிகள், அதாவது சிறிய கட்சிகள், அவங்க கூட வரல. என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. அதான் காரணம். பேர வலிமை வந்து வேற இடத்துல இருக்கு. நம்ம வந்து அமைதியா இருந்தோம்னா நமக்கு கூடுதலான சீட்டுகள் கிடைக்கும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிற கட்சிகளுக்கு இருக்கத்தான் செய்யும். பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பா இருக்குங்க. நீங்க 50 கேட்டீங்கன்னா அவங்க 80 கேட்பாங்க. சரி, பாட்டாளி மக்கள் கட்சிங்க 2006 காலகட்டத்தில் அவங்க வந்து 18 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. 18 தொகுதி. திமுக 96 தொகுதி தான் ஜெயிச்சது. மைனாரிட்டி ஆட்சி. முதல்ல கொண்டு போய் ஆதரவு கடிதம் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான். ஆட்சியில பங்கே கேட்கல. என்னன்னா அன்புமணிக்கு அங்க மத்திய அமைச்சர் பதவி, அது திமுக தயவுல தான் கொடுத்தாங்க 2004 மன்மோகன் சிங் UPA 1ல. அதனால இவர் இங்க வந்து ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து அவர் வன்னியர்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், பாமக பங்கு வேணும் சொன்னாலும் நிஜமாவே பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த 2006ல என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணலைங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவரோட ஓட்டு வங்கி அவருக்கு லாயலா இருக்கு, அதுவே எனக்கு உண்மையிலேயே புரியல. சரி, தைலாபுரம் தோட்டத்தோட படங்கள்லாம் இப்ப தாங்க வெளியில வருது, வீடியோ காட்சிகளும் படங்களும். நான் பார்த்த காலகட்டத்தில் தைலாபுரம் தோட்டங்கிறது கொஞ்சம் மரம் இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு அது காம்பவுண்ட் வால் கட்டி நீச்சல் குளம் கட்டி அது வந்து பாட்டாளிகள் வாழுகிற பூமியாவா தெரியுதுங்க. மாபெரும் மாட மாளிகை, போயஸ் கார்டன் மாட மாளிகையோட பெருசா இருக்கு. அப்படியான ஒரு நிலைமையில இன்னமும் அவங்க எப்படி நம்புவாங்க? ஏழைகளுக்காக பாடுபடுகிறோம், ஊமை ஜனங்களுக்காக பாடுபடுகிறோம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அந்த ஜனங்கள் வந்து 1985 84 காலகட்டத்தில் ஊமைகளா இருந்தாங்க, உண்மைதான். அப்போ டாக்டரோட குரல் பெரிய அளவுக்கு இருந்தது, எல்லா தியாகங்களும் அவர் பண்ணாரு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குடும்பம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப நீங்க ஸ்டாலின் குடும்பம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதே குற்றச்சாட்டு உங்க பேர்லயும் வரத்தானே செய்யும். அதை தாண்டி உங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதான கேள்வி. அதுபோக இத்தனை வருஷத்துல தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் என்ன ஓட்டு வங்கி வச்சிருக்கீங்க? அப்ப பாமக எந்த கூட்டணிக்கு போனாலும் அவங்களுக்கு வசதியான அல்லது அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை அவர்கள் கேட்பார்கள். அப்ப பிஜேபிக்கு 30 தான் கொடுக்குறாங்க, 50 கேட்கறாங்க, 30 தான் கொடுக்குறாங்கன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதுக்கு ஈக்குவலா கொடுக்க வேண்டியது வருமே. அப்ப அதிமுக எங்க தான் நிற்கும்? கர்நாடகத்துல போய் நிற்குமா? இல்ல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து பங்கு விடுவாங்களா? இந்த இடம் தாங்க கூட்டணியிலே சிக்கலான இடம். இதுதான். தொகுதி நம்பரை கூட ஃபைனலைஸ் பண்ணிடலாங்க, தொகுதி பங்கீடு கஷ்டம். அதுக்குதான் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறதே கிடையாது. ஒரு கூட்டணி தொடருதுங்க, திமுக ஒரு கூட்டணி தொடருது, பல தேர்தல்களாக தொடருது. உண்மையிலே இந்த கூட்டணி அப்படியே நீடிக்குமா அப்படிங்கிறதுலாம் உண்மை யாருக்குமே தெரியாது. அது எத்தனையோ கூட்டணிகள் வந்து ஒரு வாரத்துக்கு முந்தைய 2 நாளைக்கு முந்தையெல்லாம் மாறி இருக்கு. இப்போதைக்கு தொடர்கிறது நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சா அது தொடருமா என்றால் அதுல நிறைய கடினமான கட்டங்கள் இருக்கு, அதை தாண்டி வரணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு காலகட்டத்திலுமே வந்து பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு அவர் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டார். சொன்னா அவுட்டு. தமிழ்நாடு அரசியல்ல அப்படி சொல்லவும் முடியாது. இப்படியான ஒரு சிக்கலான சூழல்ல வந்து அமித்ஷா சொல்லிட்டு போறது என்பது அவரோட பாலிசியா அவர் சொல்லிட்டே வர்றாரு. அதாவது மேற்கு வங்கத்திலேயே நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், இங்கேயும் கூட்டணி ஆட்சி அமைப்போம். என்டிஏ கூட்டணினா மத்தியில கூட்டணி ஆட்சி நடக்குது, அதனால அதே ஃபார்முலாவை அவர் இங்க சொல்றாரு. ஆனா மேற்கு வங்கத்திலேயும் அரசியல் வேற, தமிழ்நாட்டிலேயும் அரசியல் வேற, இன்னும் சொல்ல போனால் மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறங்க. இந்தியா அவ்வளவு பெரிய நாடு, ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு உணர்வுகள், வெவ்வேறு அரசியல் அபிலாஷைகள். அப்படியான சூழ்நிலையில் அமித்ஷா சொல்வது என்பது அவரது மைண்ட் செட்டை தான் காட்டுதே தவிர கள நிலவரத்தை காட்டணும். தமிழக தேர்தல் அரசியலாம் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். விரிவான உரையாடல் மிக்க நன்றி.